17 பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய குறைகளை தீர்க்க, நம்முடைய உரிமைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஏற்கனவே பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தோம். இப்பொழுது 18வது பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல். இந்த 17 பாராளுமன்ற உறுப்பினர்களில் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் 9 முறை திமுகவும், 3 முறை அதிமுகவும், 3 முறை காங்கிரசும் தொடர்ச்சியாக வென்றிருக்கிறது. சாதாரண பறை இல்ல, இந்த தொகுதியில் திமுக கிடைக்கிற சாவு பறை. ஜூன் 4ஆம் தேதி இதே பறை கேட்கும். அந்த பறை திமுக இந்த திருப்பெரும்புதூரில் தோற்றுவிட்டது என்கிற செய்தியை, வரலாறை பதிவு செய்யும். சாவுக்கு மட்டுமே அடிக்கிற பறை வெற்றி பறையாகவும் அன்றைக்கு ஒலிக்கும். தொடர்ச்சியாக 9 முறை வென்ற திமுக இந்த திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியை 10வது முறை கைப்பற்ற துடிக்கிறது. ஏற்கனவே மரியாதைக்குரிய ஐயா TR பாலு அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தோம். தொடர்ச்சியாக திருப்பெரும்புதூர் தொகுதியில் ஐயா வாக்கு கேட்கிறாங்க. என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறாங்கன்னா, திருப்பெரும்புதூர் தொகுதியில் அதிகமான தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறோம், அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுகின்றாரு. தொழிற்சாலைகள் வந்தது உண்மைதான், வேலை வாய்ப்பு வந்தது உண்மைதான். அது யாருக்கு யாருக்கு வேலை வாய்ப்பு வந்தது? முழுக்க முழுக்க அமாப்கே ரெயின்கோட் ஃபேமிலி இந்திக்காரனுக்கு தான் முழுக்க முழுக்க இந்த திருப்பெரும்புதூர் தொகுதியிலே வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது. மீண்டும் TR பாலு தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்திக்காரன் வழிவானை ஒழிய தமிழ்நாட்டுக்காரன் உணர வேண்டாம். ஏற்கனவே ஒட்டுமொத்த சென்னை முழுக்க ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துட்டான். பானிபூரி சாப்பிட்றது தான் நம்ம நினைச்சுக்கணும் வெளிநாடு வடநாட்டுக்காரன்னு. இப்போ உளுந்த வடை, ஆம வடை, வெங்காய வடை, போண்டா எல்லாம் வடநாட்டுக்காரன் தான். சம்சா வடநாட்டுக்காரன் தான். சப்பாத்தி வடநாட்டுக்காரன் தான். ஹோட்டல்ல தங்க போனா ரிசப்ஷனிஸ்ட்ல ஆரம்பிச்சு அங்க இருக்கிற அத்தனையும் வடநாட்டுக்காரன். இங்க இருக்கிற அத்தனை சிப்காட்டிலும் முதலாளி தொடங்கி தொழிலாளி வரைக்கும் அத்தனை பேரும் வடநாட்டுக்காரன். இதற்கு என்ன மைத்துக்கடா திமுக ஆட்சிக்கு வரணும்? வடநாட்டுக்காரனை வேலைக்கு வைப்பதற்கு, வடவனை குடியேற்றுவதற்கு எதற்காக திமுக ஓட்டு போடணும்? TR பாலு தன் சாதனையாக சொல்வது தொழிற்சாலை நடத்துற முதலாளி வடவன், அங்க இருக்கிற வேலை பார்க்கிறவன் வடவன். தமிழனுக்கு இல்ல. தமிழன் எங்க இருக்கிறான்? ரியல் எஸ்டேட் புரோக்கர், அயன் பண்ற கடை, அதுவும் அவன் ஆளு வந்துட்டான். எங்க அண்ணான்னு சொல்லுவாங்க அடிக்கடி, டேய் பிச்சை எடுக்கிறது மட்டும் தானே எங்களுக்கு மிச்சம் இருந்துச்சு, அந்த பிச்சையும் எடுத்துட்டு சிக்னல் நின்று பிச்சை எடுக்கிறவனும் அவனாத்தான் இருக்கிறான். இதை எல்லாவற்றையும் விட பெரிய பெரிய கொடுமையாக சென்னை முழுக்க பாலியல் தொழில் நடைபெறுகிறது. அத்தனை பேரும் வடநாட்டுக்காரன். ஸ்பாங்கிற பேர்ல பாலியல் தொழில் வடன். எந்த தொழிலும் மிச்சம் வைக்கல. உனக்கு வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு, பிச்சை எடுக்கலாம், பிச்சை கிடையாது. பந்து விற்க போலாம், பலூன் விற்க போலாம், அங்கேயும் வடநாட்டுக்காரன். எதுவும் மிச்சம் இல்லை. அப்போ TR பாலுக்கு ஓட்டு போட்டு நம்முடைய வேலை வாய்ப்பை இழக்க போறோமா, இல்லை இந்த மண்ணின் மகன் ரவிச்சந்திரனுக்கு ஓட்டு போட்டு நம்முடைய வேலை தமிழர் வேலை தமிழருக்கே என்று நிற்கிற நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்க போறோமா என்பதுதான் கேள்வி.
பாரதிய ஜனதா கட்சி திரிபுரம்பூர் தொகுதியில களத்துல இல்ல. ஓட்டு கேட்டு அந்த பக்கம் அவர் யார் வேட்பாளர் அறிவிச்சது உண்மையிலே அவருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல. களத்துல போட்டி யாருக்கு போட்டி? கருணாநிதியுடைய வழிவந்த டிஆர் பாலுவுக்கும் பிரபாகரனுடைய வழிவந்த சீமானுடைய தம்பி ரவிச்சந்திரனுக்கு தான் போட்டி. யாரும் களத்தில் நான் சொல்லல, ஊடகங்கள் சொல்லுது. திரிபுரம்பூர் தொகுதி தான் தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் தொண்டு தொகுதி. 23,11,000 வாக்குகள் இருக்கிறது. பெரிய தொகுதி. 11 லட்சம் ஆண் வாக்காளர்கள், 12 லட்சம் பெண் வாக்காளர் என்று தமிழ்நாட்டின் பெரிய தொகுதி. இந்த பெரிய தொகுதியில தமிழ்நாட்டில் 2019 அதிகமாக நாம் தமிழ் கட்சி வாக்களை பெற்ற தொகுதி இதே திருப்பரம்பூர் தொகுதி. அன்றைக்கு நாம் தமிழ் கட்சியுடைய நிலைமை வேறு, இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியுடைய நிலைமை வேறு. இந்த தேர்தலில் 1 கோடி வாக்களை தாண்டி ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் கட்சி வாக்கும் என்று அத்தனை ஊடகம் சொல்றான். 19 விழுக்காடு என்று அவனே சொல்றான். திமுக 51 விழுக்காடு, அதிமுக 19 விழுக்காடு, பாஜக 17 விழுக்காடு, மற்றவை என்கிற செந்தமிழன் சீமான் 19 விழுக்காடு என்று அவனே சொல்றான். அவன் சொன்னா போய் தான் சொல்லுவான். எல்லா ஊடகங்களையும் நாங்கள் வெறுக்கல. ஊடகம் முழுக்க எங்க ஆளுக்கு தான். அவங்க சொல்றது ஒண்ணு சீமானனை காட்டக்கூடாது எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஒரு லைவ் போட்டா 2 லட்சம் ரூபாய் திமுக கொடுக்குது. ஒரு தடவை ஒரு கருத்து கணிப்பு போட்டோம்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்குது. ஒரு திமுக சாதனைகள்னு பேசினா ஒரு 5 லட்சம் கொடுக்குது. அது உங்ககிட்ட இல்ல. ஆனாலும் வேற வழி இல்லாம காசே வாங்காமல் தமிழ்நாட்டு அரசியலில் ஊடகங்கள் காட்டப்படுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் தான். ஏன்னா அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டா தான் போட்டா தான் டிஆர்பி ஏறும். இப்ப ஸ்டாலின் பேசுறாரு தாம்பரத்துல. நான் சத்தியம் மட்டும் சொல்றேன், ஸ்டாலின் இந்த இடத்தில் பேசுகிறார் என்றால் ஒரு கோட்டரும் கோழி பிரியாணியும் 500 ரூபாய் கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா? சத்தியமா முடியாது. ஸ்டாலின் அல்ல, மோடி வந்தாலும் காசுதான். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பணம் கொடுக்காமல் ஒரு கட்சி தலைவனின் பேச்சை கேட்க மக்கள் கூடுகிறார் என்றால் அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்காக மட்டும்தான். 3 ஆண்டு கால திமுக ஆட்சி. சென்னை என்னாச்சு? விக்கு வச்ச அண்ணாச்சி, சென்னை என்னாச்சு என்று கேட்கிற மாதிரி ஒட்டுமொத்த சென்னையும் வெள்ளத்துல மிதந்தது. எல்லாரும் சொன்னாங்க தாம்பரத்துல வீடு வாங்குங்க, முடிச்சூர்ல வீடு வாங்குங்க, 2 அடியில தண்ணி வந்துரும்னா. 2 அடியில இல்ல, வீட்டு வாசல்ல தண்ணி வந்துச்சு, வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துச்சு. என்னங்க இது? என்ன ஏரியாங்க? தண்ணியா இருக்குதுங்க. ஒரு காலத்துல ஏரியா இருந்த ஏரியா முழுக்க ஏரிகளை பூரா ஆக்கிரமிச்சு, சதுப்பு நிலங்களை ஆக்கிரமித்து, குளங்களை ஆக்கிரமித்து, குட்டைகளை ஆக்கிரமித்து மொத்தமாக வீடு கட்டியதுடைய விளைவு, பிளாட் போட்டதோட விளைவு சென்னை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தண்ணீரை மிதக்குது. 1 மணி நேரம் மழைக்கு தாங்காத சென்னையை உருவாக்கியதான் இந்த திமுக அதிமுகவுடைய சாதனை. அந்த சென்னை வெள்ளத்தில் நீங்கள் மிதந்த பொழுது உங்களுக்காக களத்திலே 30 நாட்கள் நின்று பிச்சை எடுத்து அந்த மக்களுக்கு கொடுத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இன்னைக்கு டிஆர் பாலு வரலாம், இன்னைக்கு கனிமொழி வரலாம், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரலாம், இன்னைக்கு தயாநிதி மாறன் வரலாம், எல்லாரும் வரலாம். ஆனா அன்னைக்கு எந்த பயிலும் வரல. ரோட்ல நின்னுக்கிட்டான், மெயின் ரோட்ல நின்னுக்கிட்டு பிரெட்டையும் பிஸ்கட்டையும் கொடுத்தான். ஆனால் களத்துக்குள்ள படகு வச்சு பண மட்டை கட்டி மொத்தமா படகா மாத்தி மக்கள் கஷ்டப்படுற இடங்களுக்கு போய் உதவி செய்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கட்சி நடத்த பணம் இல்ல, கட்சியினுடைய பொறுப்பாளருக்கு எரிபொருள் போடுற காசு இல்ல. ஆனாலும் மக்கள் கஷ்டத்தில் கிடந்த பொழுது தாம்பரம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான சென்னை முழுக்க வெள்ள நிவாரணத்தில் நின்றோம். எவனும் நிக்கல. கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் வசூல் செய்து சென்னை, நெல்லை உள்ளிட்ட இந்த வெள்ள நிவாரண பணிகளை நாம் தமிழ் கட்சி களத்தில் நின்றது. அந்த களத்தில் நின்றதால், சரியான முறையில் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக இந்த அழுத்தத்தில் நின்றதால எங்களுடைய சின்னத்தை கூட சரியாக கவனிக்க முடியல. சின்னமே போனாலும் பரவாயில்லை, வெள்ளத்தில் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று களத்தில் நின்ற கட்சி நாம் தமிழ் கட்சி. அவ்வளவு அழுத்தம் எங்களுக்கு. எங்களை புறக்கணிப்பதற்கு, அண்ணன் சீமானை காட்டாமல் இருப்பதற்காக என்னென்னமோ வேலை செய்யறான். 2024 அப்புறம் நாம் தமிழ் கட்சி இருக்காது. இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்காத ஒரு பையன் இருப்பான், கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பான். அவன் இந்த முதல் மார்க் எடுப்பான்ல, அவன் நல்லா படிப்பான். டீச்சர் அவனை நல்லா நேசிக்கும். வாத்தியாரெல்லாம் அவனை அன்பா பேசுவாங்க. எல்லா மாணவரும் அவனை நேசிப்பாங்க. அவன் தான் ஸ்கூல் பீப்புள் லீடரா இருப்பான். அவனை பார்த்து இந்த உருப்படாத பைய, அந்த கேடுகட்ட பைய, அந்த கேவலப்பட்ட பைய லாஸ்ட் பெஞ்சுக்காரன் சொல்லுவான், டேய் நீ வெளியே வாடா, உன்னைய பாத்துக்கிறேன் அப்படிமா. படிக்க முடியல உன்னால, உன்னை மக்கள் நேசிக்கல, மக்கள் உன்னை புறக்கணிக்கிறான், மக்களுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மக்கள் அண்ணன் சீமானை கொண்டாடுகிறான், நேசிக்கிறான். தன்னுடைய அண்ணனாக, தம்பியாக, மாவனாக, மச்சானாக, சித்தப்பனாக, பெரியப்பனாக, தன்னுடைய சொந்த சகோதரனாக அண்ணன் சீமானை பார்க்கிறான். அண்ணாமலைக்கு பொறுக்க முடியல. 2024 பிறகு கட்சியிலங்கிறான். படிக்கிற பையனை பார்த்து படிக்காத பையன் பொச்செறிஞ்சு சாகிற மாதிரி அண்ணன் சீமானை பார்த்து அண்ணாமலை எரிஞ்சு சாகிறாரு.
ஐயா அண்ணாமலை, மரியாதைக்குரிய அண்ணா அண்ணாமலை, நாங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க அண்ணன் பொன்னார் தலைவர், அதுக்கப்புறம் தமிழிசை தலைவர், அதுக்கப்புறம் எல் முருகன் தலைவர், இப்ப நீங்க தலைவர். நாங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு கருணாநிதி முதலமைச்சர், அப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சர், அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் எடப்பாடி, அப்புறம் ஸ்டாலின், 4 பாஜக தலைவரையும் 5 முதலமைச்சரையும் முழுங்கிட்டு முதல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி. நீ இங்க சொல்ற 2024 பிறகு நீங்க ஜெயிச்சா கோயம்புத்தூர் எம்பி, இல்லன்னா எங்கேயாவது ஒரு கவர்னர், அவ்வளவுதான். அங்க உட்கார்ந்துட்டு கணக்கு போட்டு உட்கார்ந்துக்க வேண்டியதான். அந்த மாநிலத்தை பத்தி மணிப்பூர்லயோ பீகார்லயோ உத்தரப்பிரதேசிலயோ இல்ல மிசோராம்லயோ கவர்னர் ஆக்கி விட்டுருவேன், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வயசு வேணும். அது 75 வயசு ஆனதான் கவர்னர் ஆக்குவான். இப்ப 45 வயசு கவர்னர் ஆக முடியாது. திருப்பி பழையபடி எஸ்எஸ்ஐ ஆக வேண்டியதான். 2026 நாம் தமிழர் ஆட்சி ஐபிஎஸ் ஆக முடியாது. மீண்டும் நீ போலீஸ் ஆகி எஸ்எஸ்ஐ ஆவ, மணிமுத்தார்லயோ இல்ல கமலாலயம் வாசல்லையோ உனக்கு டியூட்டி போடுவான். அதான் நடக்க போகுது. நாம் நமக்கு சின்னமும் இல்ல, சீமானுக்கு ஒண்ணும் இல்ல. பார்க்கத்தானே போறீங்க. ஜூன் 4ஆம் தேதி இதே அண்ணாமலைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்போலோல சேர போறாது. நாம் நமக்கு வாங்குற வாக்களை பார்த்து பல பேர் நெஞ்சடைச்சு சாக போறான். ஒரு எழுச்சி தன்னெழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் வாக்கு செலுத்திய மக்கள் முதல் முறையாக, நான் சத்தியமா இப்படிலாம் ஒரு புரட்சி நடக்கல. ஒரு 70 வயசு ஒரு ஆசிரியர், பேராசிரியர், பரம்பரையா திமுக குடும்பம், கருணாநிதியால் வேலை கிடைத்த பேராசிரியர், பரம்பரை திமுக. அவன் பையன் 2 பேரும் மருத்துவர், 2 பேருக்கும் மருத்துவ படிப்பு கிடைச்சது திமுக வேலை. குடும்பமாக திமுகவில் இருந்த அந்த பேராசிரியர் நேற்று அழைத்து எனக்கு சொல்கிறார், தம்பி, என்னுடைய வாழ்நாளில் 18 வயசுக்கு பிறகு முதல் முறையாக நான் மைக் சின்னத்தில் வாக்களிக்க போறேன். நான் மட்டுமல்ல, என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற 1500 பேர் மயிலாடுதுறையில காளியம்மாளுக்கு ஓட்டு போட முடிவெடுத்துட்டோம். காளியம்மாளோட வெற்றி உறுதியாயிருச்சு. சைலண்டா பல வெற்றி எங்களுக்கு உறுதியாயிருச்சு. அதே போலதான் இந்த திரிபுரம்புதூரில் 23 லட்சம் வாக்களில் 10க்கு 10 லட்சம் வாக்களை எடுத்து ரவிச்சந்திரன் பாராளுமன்ற உறுப்பினராக மாறுவது உறுதி. திமுக மேல கொலை வெறியில மக்கள் இருக்காங்க. கொலை வெறியில எந்த அளவுக்கு இருக்கான்னா, உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுடைய சின்னவர் இளம் சூரியன், எங்க அண்ணன் சொன்ன மாதிரி சின்ன திருடன் உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு கேட்டு போறாரு. அங்க இருக்க ஒரு அம்மா சொல்லுது, இலவச பேருந்து நீங்க எத்தனை முறை போயிருக்கீங்க தெரியுமா? இலவச பேருந்துல நீங்க 6 கோடி முறை போயிருக்கீங்க அப்படிங்கிற அந்த அம்மா சொல்லுது, எங்க ஸ்டாப்ல பஸ்ஸே நிக்கல, வந்து பேசிட்டு வந்துட்டாருங்குது. எங்க ஊர் ஸ்டாப்ல பஸ்ஸே நிக்கல, நீ 6 கோடி முறை போயிருக்கேன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரை எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்கிறான். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தெருவில் நடந்து போறாரு, போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறாரு. ஆக சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தலைவர் பக்கம் வந்திருக்கிறேன், நான் கலைஞர் பக்கம் வந்திருக்கிறேன், நான் முத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறேன், சொல்லுங்க என்ன குறை உங்களுக்கு? நீ உன் அப்படம் தாண்டா 50 வருஷமா எங்களுக்கு குறைன்னு அந்த அம்மா. என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்கிறாரு. 1000 ரூபாய் வந்துச்சா வாக்கடிக்கலாம்? இல்ல வாங்கலங்க. ஏன் வாங்கல? எடுத்துல எனக்கு தரலங்க அப்படிங்கிற உடனே சொல்ல, ஏதாவது குறை இருந்திருக்கும். இல்ல ஒண்ணும் இல்ல, என் புருஷன் வேலை பார்க்கறாரு, கவர்மெண்ட் வேலை, அதனாலதான் உங்களுக்கு வரல அப்படின்னாரு. அது அந்த அம்மா கேட்டுச்சு, செருப்ப கலட்டி, அதுவும் சாணியில முக்கி அடிச்ச மாதிரி கேட்டுச்சு. என் புருஷன் சாப்பிட்டா எனக்கு வயிறு நிறைஞ்சிருமா ஐயா? ஐயா, துர்காமா சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருமா? நீங்க சாப்பிட்டா துர்காமாவுக்கு நிறையுமா? என் புருஷன் சாப்பிட்டா எப்படியா எனக்கு வயிறு நிறையும்? 2 கோடியே 12 லட்சம் ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி தகுதி வாய்ந்த இல்லத்தரசி சொல்லி 1 கோடின்னு சொல்றீங்களே? என் புருஷனுக்கு வேலை பார்த்தா அந்த எரும மாட்டு பையன் என் வீட்டுக்கே வர்றதில்ல, அவன் குடிச்சிட்டு படுத்துறான், அவன் காசே தரதில்ல, நான் என்ன செய்வேன்? நீங்க சொன்னதை நம்பித்தானே ஓட்டு போட்டு நின்று செருப்ப கழட்டி அடிக்கிறது மாதிரி மக்கள் ஸ்டாலினை கேள்வி கேட்கிறாங்க. தூத்துக்குடிக்கு போனா கனிமொழியை விரட்டுறாங்க, தென்சென்னைக்கு போனா தமிழிசையை விரட்டுறாங்க, டிஆர் பாலுவுக்கு அங்க பிரச்சனை. தமிழ்நாடு முழுமைக்கு இருக்க திமுகவுடைய வேட்பாளர்களை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். மக்களை கேள்வி கேட்க வைத்த பெருமை ஒரே ஒரு தலைவனுக்கு தான் சேரும். அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தான் சேரும். சைலண்டா போட்டு கொளுத்தி விட்டதுல இப்ப 10 எரியுது, விதை பூரா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இளைஞர்களும் இளம்பெண்கள் தான் நாம் தமிழ்ச்சி ஓட்டு போடுவாங்க. இல்லை, எங்க அண்ணன் எப்பவுமே சொல்லுவாங்க, நான் வயதான எங்க அப்பா அம்மாவுக்கு பேசல, வயதான எங்க அப்பா அம்மாவுக்கு பேசல, என் தம்பி தங்கிக்கு பேசினா ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிட்டாங்க. என்னங்க இவர் வயதான எங்களுக்கு பேச மாட்டேன்னு சொல்லுதாருங்க, சின்ன பிள்ளைக்கு பேச நாங்க என்ன போட்டு கருப்பிட்டியா, நாங்க எங்களுக்கும் பேச சொல்லுங்க. உண்மையிலேயே இளைஞர்களை விட இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வயதான பெரியவர்களும் எங்களுடைய அப்பாக்களும் சித்தப்பாக்களும் பெரியம்மாக்களும் தான் வாக்கு செலுத்த போறாங்க. இப்போ ஒரு பேராசிரியர் இந்த கூட்டத்தில் வந்தாங்க. அண்ணன் இருக்கும்போது நான் இருக்க முடியாது, நிறைய கேமரா வந்துடும், 5000 ரூபாய் உங்க அண்ணன் கையில கொடுத்துருன்னு ஒரு பேராசிரியர் கொடுத்துட்டு போறாங்க. இதுதான்டா புரட்சி, இதான்டா புரட்சி. கொடுத்துறேன் உங்ககிட்ட, தூக்கி பையில வச்சு போயிட்டாங்க. திமுக அப்படியே ஆட்டையை போட்டு போயிருவான். நம்ம சீமானோட தம்பி ஆட்டையை போட முடியாது.
அப்போ சைலண்டாக ஒரு ஒரு கிளர்ச்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய மக்களே, 100 ஆண்டு கால தமிழ் தேசியம், அண்ணல் தங்கவும் கீயாப்பைவும் மாப்போசியும் எங்கள் தாத்தா சிவந்தி ஆதித்தனாரும் பேசிய தமிழ் தேசியம் தோற்றுவிட்டது என்று திராவிடம் எச்சரிக்கிறது, கொக்களிக்கிறது. இல்லை, எங்கள் தாத்தன்கள் தூக்கி சுமந்த கனவை பேரன் சீமான் வெல்ல வைக்க வந்திருக்கிறார் என்று களத்திலே காட்டுகிற காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை நாம் விட்டுவிட்டால் இனி ஒரு முறை வாய்ப்பு கிடைக்காது. இதுவரைக்கும் உங்களுக்கு ஆத்துமணலை கொள்ளையடிக்கும் பொழுது, கனிம வளத்தை கொள்ளையடிக்கும் போது, பாலியல் வன்கொடுமை நடக்கும் பொழுது, ஊழல் லஞ்சம் நடக்கிற பொழுது கோபம் இருந்துக்கலாம். ஒட்டுமொத்த கோபத்தையும் தேக்கி வச்சுக்கோங்க. எங்களை போல எல்லாரும் வெடிச்சு பேச வேண்டாம். உங்கள் ஒட்டுமொத்த கோபத்தையும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சரியாக காலை 7 மணிக்கு 13ஆம் நம்பர் எண்ணில் இருக்கிற மைக் சின்னத்தில் உங்கள் கோபத்தை மொத்தமாக காட்டுங்கள். மற்றதை அண்ணன் சீமானுடைய தம்பிகள் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு கிடைக்கணும். திரிபுரம்புதூர்ல தாம்பரத்தில் நீ நிம்மதியா வாழணும். கஞ்சா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் கஞ்சாவினுடைய வேட்டையாடாக மாறிடுச்சு. அதுவும் சென்னை போதை ஹப்புங்கிறான், கஞ்சாவுடைய ஹப்புங்கிறான். நான் சிறையில் இருக்கும்போது இதே தாம்பரத்தை சார்ந்த, தாம்பரத்தில் இருக்கக்கூடிய வடநாட்டுக்காரர் 2 பேர் என் கூட உள்ள உட்கார்ந்தான். நான் சொல்றான், டேய் என்னடா வேலை பார்க்குற? டீ கடை வச்சிருக்கோன்றான். டீ கடை வச்சிருக்கன்ற கஞ்சா கேஸ் உள்ள வந்திருக்க. நாங்க பகல்லே டீ ஊத்துவோம், நைட்டு கஞ்சா வைப்போம். சரி, எப்படி கடத்தி கொண்டு வருவாய்? நாங்க மாசம் 2 முறை ஊருக்கு போவோம். சரி, ஊருக்கு போகும்போது 2 பை கொண்டு வரும் ட்ரெயின்ல. ஆமா, 2 பையில 10 கிலோ எடுத்து வருவோம். வந்து வச்சுட்டு திருப்பி போயிட்டு வருவோம். சரி, யாரும் பிடிக்க மாட்டாங்களா? நாங்க ட்ரெயின்ல டிக்கெட்டும் எடுக்க மாட்டோம். ஆனா அவருக்கு தெரிஞ்சிருப்பாருங்க, தமிழ்நாட்டில் ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வந்தா தமிழ்நாட்டில் பொழைச்சிக்கலாம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா டிக்கெட்டே அவன் எடுக்கிறது இல்லை. வந்துடுறேன் 10 கிலோ கொண்டு வந்து வித்துட்டு போறான். தாம்பரத்தில் கூடிய வடநாட்டு கடை டீ கடை முழுக்க கஞ்சாவை போட்டு டீயே விற்கிறான். அதனால எங்களுக்கு காலைல டீ அடிச்சு அப்படி சொல்லுமாப்ல அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அப்ப அதை ஒழிக்கணும். போதையை இவன் ஒழிக்க மாட்டான். ஏன்னா போதை கடத்துறவனே பக்கத்தில் படுக்க போட்டு வச்சிருக்கான். எவன் காசு கொடுத்தாலும் வாங்கிறதுங்க. அது என்ன காசு, ஏது காசு, அது என்ன வித்த காசு? பணம் கொடுத்தா போதும், மலை நல்லா இருக்கியா மலை அப்படின்னு வாங்கிடுவாங்க. ஜபரு ஜாதிக்கு நல்லா இருக்கியா 2000 கோடி. அவன் பஞ்சா வித்தானா, மெத்து வித்தானா, அபின் வித்தானா, ஹெராயின் வித்தானா, எதை பத்தி இப்ப திறனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஐயோ நம்மளை என்கொயரி கூப்பிடுவாங்களோ, என்சிபி தூக்கிடுவாங்களோ, இப்ப பயந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வலிசியா படம் எடுத்தாங்க, என்ன ஒரு படம் கூட ஓடல. நாங்களும் ஒரு படம் எடுத்தாங்க அண்ணன் கூட சேர்ந்த அமீரானு. அந்த ஒத்த படத்தை எடுக்க நாங்க மொத்த செலவையும் மொத்த வருமானத்தை இழந்துட்டோம். இவன் படமா எடுத்து தள்ளுறான. எப்படின்னு பார்த்தா பூரா மெத்து வித்த காசு, பூரா அபின் வித்த காசு, பூரா ஹெராயின் வித்த காசு. ஹன்சியா மோத்வானி, நயன்தாரா, நிவேதா பெத்துராஜ் வரிசையா படமா போட்டு தள்ளினாங்க. அத்தனை என்ன போதை பொருள் வித்த காசு. போதை பொருள் விற்பவன் எப்படி கஞ்சாவை தடுப்பான்? கஞ்சா வேட்டை 1.0 2.0 என்று இவன் கொண்டு வந்ததே மெத்தையும் அபினையும் ஹெராயினை விற்க. இப்ப கஞ்சாவை தடுத்துட்டா மெத்துக்கு போய் தானே ஆகணும். சென்னை முழுக்க இருக்கிற கிளப்ல, பார்ல, பப்புல இரவு முழுக்க ஆட்டத்தை போட்டு இந்த மெத்த விற்கிற கும்பலை ஒழிப்பதற்காக நடக்கிற தேர்தல் தான் இந்த தேர்தலில். இந்த தேர்தலோடு இந்த குடும்ப ஆட்சிக்கு, இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சிக்கு நாம் முடிவு கட்டணும். நம்மளை வெள்ளத்தில் தவிக்க விட்ட ஒட்டுமொத்தமாக குடும்ப திமிரோடு நடக்கிறார். திமிரு திமுக திமிரோடு இருக்கிறான். அந்த திமிரை உடைக்கணும்னா கிடைத்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்ல பிஜேபி குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கு. நான் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். திமுகவுடைய ஊழலை பற்றி பேசுகிற அண்ணாமலை, செந்தில் பாலாஜியை பற்றி பேசுகிற அண்ணாமலை, ஏவா வேலுவை பற்றி பேசுகிற அண்ணாமலை, ஜெகத் ரட்சகனை பற்றி பேசுகிற அண்ணாமலை, தங்கம் தென்னரசுவை பேசுகிற அண்ணாமலை எதற்காக தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளையை பற்றியோ, ஆற்று மணல் கொள்ளையை பற்றியோ, மலை கொள்ளையை பற்றியோ பேசுறது இல்லை? ஏன் மணல் ரத்னம் குறித்தோ, மணல் கரிகாலம் குறித்தோ, மணல் எஸ்ஆர் ராமச்சந்திரன் குறித்தோ பேசுறது இல்லை? ஏன் பேசுறது இல்லைன்னா, கோயம்புத்தூர் நீலகிரி தொகுதியில் 4000 கோடி ரூபாய் மணல் கரிகாலனும் ரத்னமும் சேர்ந்து இறக்கியிருக்காங்க. ராமச்சந்திரனும் இறக்கி அண்ணாமலையும் இந்த எல்முருகனையும் வெல்ல வைப்பதற்கு கோயம்புத்தூர் தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பணப்பட்டு வளர்ந்துகிட்டு நேர்மையின் சிகரம், எளிமையின் சிகரம், ஊழலை ஒழிக்க வந்த அண்ணாமலை எங்க அண்ணன் சொன்ன மாதிரி உனக்கு உண்மையிலேயே நீ யார்ட்டையும் கை நீட்டல. நான் மணல் ராமச்சந்திர பணம் வாங்கல, ஆருத்ரால பணம் வாங்கலனா, குழந்தை ராமன் மீது சத்தியம் செய்து நான் எந்த மணல் கொள்ளையிட்டையும் காசு வாங்கல என்று சொல்ல முடியுமா? நாங்க சொல்லுவோம். தமிழ்நாட்டில் எந்த தனியார் முதலாளியிடத்திலும் கை நீட்டாத ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். நாங்க தைரியமா சொல்லுவோம். பிச்சை எடுத்து நடத்துறோம். பிச்சை எடுத்து நீ சொல்லுவியா? எளிமையின் சிகரம் 8 லட்சம் ரூபாய் எங்களுக்கு மாசம் செலவாகுது. அது என் நண்பர்கள் தர்றாங்க. நாங்க நண்பர் இப்பதான் தெரியுது. நண்பர் யார் தெரியுமில? வேதாந்தா.
அந்த நண்பர் யாரும் தெரியுமில்ல? லாட்ரி மார்ட்டின். அந்த நண்பர் யாரும் தெரியுமில்ல? ராமச்சந்திரன். மணல் ராமச்சந்திரன் பணம் வாங்கிட்டு என் மண் என் மக்கள்ங்கிறீங்க. என் மண் என் மக்கள் என்று இங்கே உரிமை கொண்டாடுகிற ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான் சொல்லலாம். என் மண் என் மக்கள் என்று. என்னால் ஆட்சி மணல் கொள்ளைக்காக, கனிம வள கொள்ளைக்காக, தமிழ்நாட்டுடைய இயற்கை வள சுரண்டலுக்காக களத்தில் நிற்கிறார். ஸ்டெர்லைட், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை, பரந்தூர் விமான நிலையம் என்று தொடர்ச்சியாக மக்கள் போராட்டத்தில் நிற்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அண்ணன் சீமானை நான் புகழ்வதல்ல, எதிரிகள் கூடாரத்திலிருந்து தேசிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட மோடியை ஆதரிக்கக்கூடிய மாரிதாஸ் சொல்கிறார், தமிழ்நாட்டில் 13 ஆண்டு காலம் எல்லா போராட்டத்திலும் நின்ற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் என்று எங்களுடைய எதிரிகள் கூடாரத்திலிருந்து ஒருத்தர் பாராட்டுறான். இதாண்ட தலைவன். எதிரிக்கும் இவன் நேர்மை பிடிக்கும், உலக ராணுவமே இவன் வீரம் கண்டு பயக்கம் என்ற தலைவர் பிரபாகருடைய தம்பி சீமானை எதிரிகள் கொண்டாடுறான். வா, களத்தில் நேருக்கு நேர் மோதி பார்ப்போம். சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது, கட்சியை அழிச்சிருவேன், சின்னத்தை ஒழிச்சிருவேன், அதெல்லாம் நடக்காது. நீ மைக்கில் ஸ்டாப்லர், குண்டூசி எந்த சின்னம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சிக்கு 1 கோடி வாக்குகள் போடுறதுக்கு மக்கள் தயாராயிட்டான். ஆனாலும் இந்த சின்னம் ஏற்கனவே இருந்த எல்லா சின்னங்களையும் தூக்கி சாப்பிட்டு விட்டது. ஏனென்றால் இதுவரைக்கும் கருணாநிதியின் பொய்யை கேட்ட மைக்கு, ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு, உதயநிதி ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு, மோடியின் அண்ட புழுக ஆகாச புழுகை கேட்ட மைக்கு, முதலாக செந்தமிழன் சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது. அந்த உண்மைக்கு, அந்த நேர்மைக்கு, நல்ல தலைமைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற இந்த மைக்கிலே வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.